பரபரப்பான சூழ்நிலையில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பாரா என்பது இன்று தெரியவரும் என்பதால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. அன்புமணியின் தலைவர் பதவி பறிப்பு, அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கம், அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை போட்டுடைத்தது என ராமதாஸ் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு பதிலடி கொடுத்த அன்புமணி தற்பொழுது 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். பாமகவை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இருவரும் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சி பொதுக்குழுவின் ஆதரவை பெற்று கட்சியை வழிநடத்த ராமதாஸ் முடிவு செய்து ஆகஸ்ட் 17ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூடும் என அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணியோ முந்திக்கொண்டு கடந்த 9ஆம் தேதியே மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் பொதுக்குழுவை கூட்டினார். கூட்டத்தில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை தலைவராக அன்புமணியும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும், பொருளாளராக திலகபாமாவும் நீடிப்பார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணியின் பொதுக்குழு கூட்டம் குறித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என கூறிய ராமதாஸ் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாட்டை நடத்தினார். அதில் தனது மகள் காந்திமதியை மேடையேற்றி கட்சிக்காரர்களுக்கு அவரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய ராமதாஸ் கூட்டணியை தான் அமைப்பேன் என்று உறுதியாக கூறினார். மேலும் அன்புமணி குறித்து தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என்றும் தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்தது செல்லாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேற்று முன்தினம் குடும்பத்துடன் சென்ற அன்புமணி தந்தை ராமதாசுடன் இணைந்து தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். இது பாமகவினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்த சூழலில் அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என ராமதாஸ் கூறிவிட்டார். குறைந்தது 4000 பேர், குறைந்தது செயல் தலைவர் கொடுத்து ஏற்றுக்காம அவரே தலைவர் சொல்லிட்டு என்னை ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. அதனால் அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது பொதுக்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் சில விஷயங்கள் தவறாக பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய ராமதாஸ் திட்டமிட்டபடி இன்று பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். தனது தனிச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறினார். எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வந்தார். இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் குழு அமைத்திருந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்கவோ அல்லது சஸ்பெண்ட் செய்யவோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது தமிழக அரசியலில் புயலை கிளப்பக்கூடும் என்பது அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதே பட்டானூரில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில்தான் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே மைக்கை தூக்கி போட்டு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவத்திற்கு பிறகுதான் பாமக 2ஆக பிளவுபட்டது. கட்சி பிளவுபட்ட இடத்தில் இருந்தே ராமதாஸ் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதுதான் பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.